ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு மலேசியன் டிஷ், ஜாலர் அப்பம். வாங்க இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் வேணும்னா இந்த மாதிரி கப்பில் 10 கப்பு, அதாவது ஒரு கப்பு 100 கிராம் அளவு. ஸோ 10 கப்பு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு இந்த பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 kg அளவுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 5 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ. இப்போது இந்த ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டை இதுக்கு போதும். இந்த அளவுக்கு 3 முட்டை போதும். இப்போ நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நான் ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஊற்றவே முடியாது. ஸோ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மையாக எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு நல்ல தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாத மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஊற்றுறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் முண்டுக்கோங்க. முண்டுட்டு இதை இப்போ காமிச்சேன். இதுதான் ஜாலர் செய்கிறதுக்கான அச்சு. இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இது பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த தோசைக்கல் வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் போட்டுக்கலாம். இது பாருங்க, இதுதான் நம்ம ஜாலர் ஊற்றுற மெத்தடு. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம எப்படி தோசைக்கு போடுவோமோ அந்த மாதிரி. அவ்வளோதான். மீடியம் சிம்லேயே நீங்கள் வைங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இல்லைங்க பாருங்கள், அழகாக வருது இல்லையா. இது ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதுதான். ஜாலர் ரெடி ஆச்சுங்க பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம அப்படியே எடுத்து திருப்பிட வேண்டியது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஜாலர் அப்பம். இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட எம்மியான ஜாலர் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன். வெஜிடேரியனாக இருக்கவங்க கார சட்னி வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுகீஸ் கிச்சன்.